அது மட்டுமல்ல அந்த கோவில் குறி சொல்றவற்ற ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. நம்ம குடும்பத்துல என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்ததான் பழக்க வழக்கம். செஞ்சதில்லை என்று நம் குலதெய்வத்துக்கு நிலையம் போடுவதை பற்றி சீவலப்பேரி சன்னியாசி வாலகுரு என்று சொல்லக்கூடிய அவர் பேரு உண்மையான பேரு வாசல் கோனாரு. ஆமா, அந்த சிவலப்பேர்ல இருந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கார். சிவலப்பேரியா வாசலில் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு நிலையம் போட வேணும் என்று மைத்துனரை அழைத்து வந்து கோதச்சேரி நகரத்திலே வந்து மைத்துனராகிய மாசான கோனார் மாடசாமி கோனார் இடத்திலே சொல்ல அவர்கள் 2 பேரும் ஆட்டும் என்று சம்மதிக்க நிலையம் போடணும்னா சும்மா செய்ய முடியாது. நாம் 3 பேரும் எங்க போனோம்? பிச்சா கோனாரையும் கூட அழைச்சிக்கிட்டு குலதெய்வத்துக்கு நிலையம் போடணும்னா எங்க போகணும்னு பார்த்தோம்னா சிவலப்பேரிலே வந்து எங்க அண்ணன் இருக்காரு மாசு கோனார். அவர்கிட்ட போய் சொல்லுவோம். இந்த மாசான கோனார் மாடசாமி கோனாருக்கும் அந்த வாசு கோனார் வந்து அண்ணன். அவருடைய இடத்துல கேட்டுட்டு தான் நம்ம நிலையம் போடணும் என்று சொல்லி மைத்துனராகிய பிச்சை கோனார் அழைத்துக் கொண்டோ தங்கையான தீவான இடம் அதிலே சொல்ல இப்படி இருந்தவர் நாளையில் நம்ம சீவில பேரி போக வேணும் என்று சொல்லி அந்த பிச்சையா கோனார் மாசான கோனார் மாடசாமி கோனாரும் எங்கே எங்கே வருவார் என்று பார்த்தோமானால் அந்த சீவல பேரி தன்னதியில சீவல பேரி தன்னதியில அங்க வாசு கோனார் ஆண்டுவார். அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு. அங்க 1000 ஆடுகளும் 1000 ஆடுகளை அவரோ அன்புடன் மேய்த்துவார். ஏகப்பட்ட சொத்து ஏராளமா இருக்குதையா. அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த ஊரு 1000 வெள்ளாடு அன்புடனே இருக்கும் போது அங்க ஆடியாவணி மாதத்தில எங்க எங்க வரன சிவலப்பேரி தன்னதியில அந்த சிற்றாற்றங்கரையில் பகல் ஐயா சிவலப்பேரி தன்னதியில சிற்றாற்றங்கரையில பகல் 1 மணி இருக்கும். இந்த வாசுகோனாரும் ஆடுகளை மீத்துக் கொண்டு அவர் பெருமையோடு இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் எங்கள் மாயாண்டி சுடலத்தை சிவலப்பேரி தன்னதியில நாம நிலையம் அது வாங்குவதற்கு ஒரு 90 10 சென்ற ஒரு துவண்டதொரு கிழவனே அந்த சிவலப்பேரி மாயாண்டி சுடலத்தை 400 10 சென்ற 400 10 சென்ற ஒரு நரைத்ததொரு கிழவனே. பண்டாரம்பல் ஒருவங்கொண்டு மாறாறு சுடலத்தை அந்த சீவலப்பேரி தன்னதில சிற்றாற்றங்கரையிலே அந்த வாசுக்கோனாரோ ஆடும் மாடுகளை மீத்துக் கொண்டிருக்கிறாரு. அப்ப மாயாண்டி சுடல தெய்வம் இவருடைய வாசலிலே நம்ம நிலையம் எங்க வேணும் என்று சீவலப்பேரி தன்னதிலே வந்தோ சிற்றாற்றங்கரையிலே வந்து அந்த மாயாண்டி சுடல தெய்வம் என் மகனே
எப்பா வாசுக்கோனார் எனக்கோ ரொம்ப தாகமா இருக்குது கொஞ்சம் பசியா இருக்குதுப்பா பசியா இருக்குமான்னு கேட்டார் ஐயா அம்மா ஐயா நான் சொல்வதை கேளுங்க என்கிட்ட இப்ப தட்சமே சாப்பிடுவதற்கு ஒண்ணுமில்லை இப்பதான் சாப்பாட்டா முடிச்சேன் தண்ணீர் குடிக்க தண்ணி கூட இல்லையே என்று சொன்ன போது எனக்கு சாப்பாடு கேட்டாலும் பரவாயில்ல என் தாகத்தை தீர்க்க கொஞ்சம் தண்ணி தான் கொடுங்கன்னாரு தண்ணிங்க அழியாட்டுனாரு அப்போ உன்கிட்ட 1000 ஆடு இருக்கு இந்த ஆட்டுல கொஞ்சம் பால் பீச்சு கொடுக்க முடியுமான்னாரு ஐயா நம்மகிட்ட உள்ளது பூராமே ஆமா ஒரே ஆடுதான் பாலாடு அதுவும் குட்டி போட்டு 6 மாசம் ஆச்சு அந்த பால் அந்த அளவுக்கு குடிக்க அளவுக்கு பால் இருக்காது ஆகையால இப்படியாக சொன்ன போது பால் இல்லைன்னு சொல்லுகிறாரு இந்த வாசுக்கோனாரு அப்ப பார்த்தாரு மாயாண்டி அண்ணா போர் பாருங்க இந்த போர் போட்ட ஆடு போர் போட்டுருக்கு அந்த பிள்ளப்போர் ஆடு என்ன போதில்ல அதுல பால் பீங்க பால் வரும் என்ன மல்டாட்ட போய் காட்டுதீரையா 6 மாசம் ஆச்சியா அதுல பால் அவள் குடிக்கலக்குலாம் இருக்காது ஏதோ கொஞ்சம் இருக்குன்னாரு நான் சொல்லிதம்லாம் பேச்சு பாருங்க அந்த திருவோட்டை கொண்டு வந்து சிவர பெரிமாயான் சொன்னது ஒரு வேளையில அந்த வாசுக்கோனாரான பேரும் எப்ப பிள்ளை பொறு ஆடதில அங்க திருவோட்ட கையிலேந்தி அவரு பாலதை தம்பிப்பார் அந்த திருவோடு தன்னதில அங்கே பாலதுவும் நிரம்பிடுமா வாசுக்கோனாரானவரை திருவோட்டில் பால் வைத்து பால் கறந்து கொடுக்கிறாரு பாலை வாங்கினார் முனிவர் போல இருக்கிறாரே மாயாண்டி அந்த பாலை வாங்கி கொண்டு பாலை வாங்கி சாப்பிட்டு விட்டு திருநீற்று பை எடுத்தாரு ஏன்னா ஆண்டி பண்டாரம் தானே திருநீர் பையோட இருக்காரு திருநீர் பையை எடுத்து அது உள்ள ஒரு எழுத்தாணி இருக்கு அந்த எழுத்தாணி கையில் எடுத்து என் மகனே வாசுக்கோனாரே நாக்க காட்டுப்பாரு நாக்கை காட்டும் பொழுது நாக்கில எழுத்தாணி வச்சு எழுதுகிறாரு ஏ என் மகனே வாசுக்கோன் என்னுடைய வார்த்தை கேளு நீ சொன்னது சொன்னபடி திட்டமுடன் நடக்குமா அப்பா என் மகனே வாசுக்கோனார் நீ யாருக்கு குறி சொன்னாலும் சொன்னது சொன்னபடி நடக்கும் வாக்கு பலிக்கும் என்று நாக்கில எழுத்தாணி வைத்து எழுதினார் மாயாண்டி எழுத்தாணி தானே வைத்து எழுதி இந்த மாயாண்டி மறைந்த போது வாசுக்கோனாரான பேரு அன்று எத்தனமதியில பாலகுரு சன்னியாசி பாலகுரு சன்னியாசி என்று பேர் நாமம் வாங்குவார் ஆமா ஆமா சொல்லணும் இப்பதான் நாக்கில் எழுதிருக்கு சொல்லணும் சொல்றேன் அப்படி இருந்து ஒரு வேளையில் அந்த பிச்சையா கோனாருடைய மைத்துனராகிய ஐயா அந்த மாடசாமி கோனாரு
அந்த மாசான கோனாரும் அவருடைய அண்ணனாகிய வாசு கோனார் இடத்திலே இந்த மாயாண்டி சுடல தெய்வம் நாக்க பிடித்து எழுத்தாணி வச்சு எழுதுதாரு. எப்பா என் மகனே வாசு கோனாரு, இன்றைய தினத்திலிருந்து நீ வாலகுரு சன்னியாசியாக போக வேண்டும். உனக்கு வாலகுரு சன்னியாசி என்று பேர்நாமத்தை கொடுத்து நீ இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு உலகத்துக்கு மக்களும் நோய் நொடிகள் வந்துதானா நீ பேய்க்கும் பாப்ப நோய்க்கும் பாப்ப என்று நீ சொன்ன வாக்கு பலிக்கும் அப்பா என்று மாயாண்டி சொன்ன போது சொன்னதொரு வேளையில் இந்த மாயாண்டி மறைவார். மறைந்ததொரு வேளையில் அந்த வாலகுரு சன்னியாசி ஆட்டும் என்று சம்மதித்து சுவாமிக்கு நிலையம் அது ஓடுவார். ஆமா ஆமா சீவல பெரி தன்னதில சித்தாங்கரையதில மூனாது முக்கதில சீவல பெரி சுடலை என்று எப்பா சுடலை என்று ஒரு நிலையம் அது அவருக்கு போடு மகனே வாசு கோனாரே, நீ வாலகுரு சன்னியாசியாக இருந்தோ இந்த ஊரில் உள்ள மக்களும் உலகத்து மக்களும் நோய் நோம்பலங்களை சொல்லுதானா நீ வேய்க்கும் பாப்ப நோய்க்கும் பாப்பா நீ திருநீர் போட்டனா அத்தனை நோய்களும் கட்டுப்படும் என்று வாக்கு கொடுத்து நாக்க எழுத்தாணி வச்சு எழுத இந்த சிவல பேரி மாயாண்டிக்கு நாம நிலையம் அது போட வேணும் என்று அந்த வாலகுரு சன்னியாசி கோனார் வந்தோ சிவல பேர் சுடலை என்று நிலையம் போட இப்படியாக அவர் புகழ் உலகெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. சொன்னது சொன்னபடி நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் சொல்லுகிறார் கோதச்சேரியில் உள்ள மாசான கோனாரும் மாடசாமி கோனாரும் தன் மைத்துனரான பிச்சையா கோனார் இடத்திலே வந்து தங்கையான தெய்வான இடத்திலே வந்து சிவல பேர்ல இருக்காரு நம்ம அண்ணன் வாசு கோனார் ஆகிய வாலகுரு சன்னியாசி கோனார் அவர்கிட்ட தான் நிலையம் போடுவதை பேசணும். அவர்கிட்ட போய் கேட்டாதான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாரு. ஆமா என்று சொல்லி சொன்னதோ வேளையில அட்டுமென்று சம்மதித்து தெய்வானை வெங்கோடியாள் பிச்சையா கோனாரோ அவருடைய மைத்துனராய் மாட சுவாமி கோனார் எப்பா மாசான கோனார் அங்க சிவலப்பேரி ஊருக்கு தான் சிவலப்பேரி ஊருக்கு அவர்கள் திட்டமுடன் வருவார். அவருடைய வீட்டுக்கு பாலகுரு சன்னியாசி கோனார் வீட்டுக்கு வந்தோ 4 பேரும் வராங்க. அப்பதான் சொல்கிறாள் தெய்வானை பெண் கொடியார், ஐயா எங்க ஊர்ல இந்த 21 தேவாதையும் புருடையார் வாசல் 21 தேவாதையும் நிலையம் கேட்டு என்னை எண்ணல் படுத்துது இடைஞ்சல் படுத்துது. எங்க ஊரில இந்த 21 தேவாதைக்கும் குலதெய்வத்துக்கு நிலையம் அது ஓட வேணும். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ நீங்க தான் சொல்லணும் என்று சொன்ன போது அந்த வாலகுரு சன்னியாசி கோனார் அப்படியே மனசுல நினைக்காரு. நினைத்து பாக்காரு, எம்மா இன்னைக்கு நாள் சரியில்லை
இல்ல. நான் நினைத்து பார்த்து ஒரு நாள் சொல்லுதேன். எந்த நாளில செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுதேன். அன்னைக்கு உன் ஊர்ல சாமிக்கு நிலையம் போடும் என்று சொல்ல அந்த சிவலப்பேரி வாலகுரு சன்னியாசி சொன்ன போது ஐயாட்டும் என்று சம்மதித்து நான்கு நல்ல பேர்களும் பங்கோணம் ஊருக்கு பங்கோணம் ஊருக்கு அங்கே திட்டமுடன் வருவார். ஆமா ஆமா நான் மனதில் நினைச்சு பாக்குறேன். நல்ல நாள் பார்த்து வளர்முறையை பார்த்து உன் வீட்டுக்கு வாரேன். உன் ஊரிலே வந்து உன் குலதெய்வமான 21 தேவாதைக்கும் நிலையம் போட்டு தருகிறேன் என்று சொன்னதொரு வேளையில் பார்த்துட்டாள் தெய்வானை பெண் கொடியாள் ஆட்டும் என்று சம்மதித்து உங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அங்கே எப்படியா இருக்கும் போது வைகாசி மாசையில் எப்ப வளர்பிற நன்னாளில் அங்க வெள்ளிக்கிழமையில அந்த வாலகுரு சன்னியாசி அந்த சன்னியாசி கோணரும் இந்த வேப்பங்கோள நகரத்தில இந்த தெய்வானை அம்மையார் எப்ப அவருடைய வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கு திட்டமுடன் வருவார். ஆமா ஆமா வைகாசி மாசம் வளர்பிற தேதியா இருக்குது. வெள்ளிக்கிழமையா இருக்கு. நாள் பார்த்து தினங்குறித்து இந்த சீவலப்பேரி ஊரிலிருந்து வாலகுரு சன்னியாசி போனாரு. இந்த வேப்பங்கள நகரத்தில தெய்வானையோட வீட்டுக்கு வந்த போது அப்போ பார்த்திட்டானே தெய்வானை அப்ப அவருடைய வீடதை அவர் வீட்டை தூத்து படைத்து துப்பளவு செய்து சாந்து கொண்டு தரைமளிகி சந்தன தலகோலம் போட்டு மாவு கொண்டு தரைமளிகி மஞ்சனையால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடத்துல குத்து விளக்க வைத்து குத்து விளக்கெல்லாம் ஏத்துதாங்க. இப்படி நல்ல நாள் நாளையில என்று சொல்லி இந்த தேவாதைக்கு நிலையம் போட வேணும் என்று சொல்லி அப்போ பார்த்துட்டாரே கோனார் சன்னியாசி கோனார் நாளான நாளையில நல்லதொரு கிழமையில அந்த ஒலக்குடி மலையதில அந்த 21 தேவாதைக்கும் பிடிமண்ணை கொண்டு வந்து பிடிமண்ணை கொண்டு வந்து ஊரில் நிலையம் அது போடணும். ஆமா அம்மா நிலையம் அது போட வேணும். போட்டுத்தாரே பிடிமண்ணை கொண்டு வந்து நிலையம் போட்டுத்தாருன்னு சொல்லுகிறாரு வாலகுரு சன்னியாசி கோனார். ஆட்டும் என்று சம்மதித்து இப்படியாக இருந்து வரும் வேளையில் அந்த குத்து விளக்குக்கு முன்னாலே கண்களை மூடி தியானத்துல இருக்கிறாரு வாலகுரு சன்னியாசி. அம்மா தங்கையரே நீ நினைத்தது போல உன் குடும்பத்துல உன் குலதெய்வம் 21 தேவாதைக்கும் எம்ம சிவனும் சக்தியுமாக என் தாயான வேச்சி பிரம்மராஜத்துக்கும் தக்கன் தளவாய்மாட சுவாமிக்கும் மாயாண்டி முண்டனுக்கும் செல்லப்பிள்ளை கருப்பசாமி பந்திக்கார பலவேஷனுக்கும் அந்த கும்பமுனி என்று சொல்லக்கூடிய கும்பமாட சுவாமிக்கும் கும்பமாடத்தி அம்மனுக்கும் பட்டவனாய சுவாமிக்கும் தானே சேர்த்து இந்த 21 தேவாதைக்கும் எப்பா உன்னுடைய இளமதியில அம்மா நிலையம்மது கேட்காடு 21 தேவாதையும் உன்னுடைய நிலையம் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீ நிலையம்
போட்டு கொடுக்க சம்மதிக்கிறியாமா என்று கேட்டார். அழகு ஒரு சன்னியாசி போனார். புத்தோளுக்கு முன்னர் தியானத்துல இருந்து நினைச்சு பார்த்து சொல்லுகிறார். அப்பந்தான் சொல்லுகிறாள், இந்த பிச்சையா கோனார் வந்து தெய்வானை பெண் குடியாம பார்த்தாங்க. ஐயா, எனக்கு கட்டளைக்கு வேட்சியம்மாளுக்கு சூலாடு பலி கொடுத்து பொங்கி பொறிச்சு படப்பு கேட்கால, உன்னால கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அழகு ஒரு சன்னியாசி போனார். நான் அது சுவாமிக்கு நிலையமேனா போடுதேன், ஆனா சூலாடு பலி கொடுத்து என்னால பொங்கி பொறிச்சு கொடுக்க முடியாது என்று சொன்ன போது நான் போட்டுதான் படிக்க முடியும். இப்படி இருந்து வரும் வேளையில் பிச்சையாக்கோனார் சம்மதிக்கல. பிச்சையாக்கோனாரும் இந்த பெண்கொடியாலும் எங்களுக்கு சூழலாம் பலி கொடுக்க முடியாது, பொங்கி போட்டு கொடுக்க முடியாது, ஆனா 21 தேவதைக்கு வேணா நிலையம் போட்டு கொடுக்கும் என்று சொன்ன போது மீண்டும் தியானத்துல இருக்காரு சன்னியாசி கோனாரு. உன்னால முடியாதம்மானார். முடியாதுன்னு உடனே மீண்டும் தியானத்தில் இருந்த போது கண்ணை மூடி தியானம் செய்த போதோ அப்ப நாங்க வேட்டைக்கு போகணும், வாசல்ல எனக்கு நிலையம் போட்டு தந்தன்னா வேட்டைக்கு போகணும்னு அவர் சொல்லுதாரு. என் பிள்ளைகளும் போவாதுன்னு சொல்லி நீ அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்ய. அப்படி இருந்து வரும் வேளையில் பாலகுரு சன்னியாசி கோனாரு கேட்கிறாரு, அம்மா உன் வாசல்ல அந்த 21 தேவாதைக்கு நிலையம் போட்டு கொடுத்தா உன்னால வேட்டைக்கு போக முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த பாலகுரு சன்னியாசி கோனார் இடத்துல தெய்வான பெண்கொடியாலும் பிச்சையா கொண்டாரு சொல்றாங்க. என் பிள்ளைகளை சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கு ஐயா, வேட்டைக்கு எல்லாம் போக முடியாது. நான் அந்த மலை ஒரு அடிவாரத்துல என் பிள்ளை தலையை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சுவாமி வந்து நாங்க நிலையம் போட்டு கும்பிடுதோம், என் பிள்ளைகளை எந்த இன்னல் இடத்துல பண்ணப்பட கூடாது என்று சொன்ன போது அந்த கண்ணை திறந்து பார்த்து 21 தேவாதைக்கும் 1 கோடி 21 தேவாதையும் 1 கோடி உன் வாசல்ல நிலையம் கேட்குதம்மா, கொடுக்க முடியுமா என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல. என் பிள்ளை அப்படி வேட்டைக்கு போனாம்னா பால் சாப்பிட மாட்டான். வேட்டைக்கு போனாம்னு வைங்க, அவன் இந்த ரத்த பால்லாம் சாப்பிட மாட்டான் என்று சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து இந்த 21 தேவாதைக்கும் பங்கோள நகரத்தில் நான் ஒத்த வீட்டுக்காரியா இருக்கேன். 21 தேவாதைக்கு நிலையம் போட்டு இவன் பால் சாப்பிட முடியுமா? வேட்டைக்கு போனாலும் பால் சாப்பிட விடுவானா? என் பிள்ளைல சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கியா, அதெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்ன போது இப்படியாக இருந்து வரும் வேளையில் ஐயா இப்படியா இருக்கும் போது அங்கே என்ன நடக்குதான் அம்மையான வேட்சியாம் அங்க பேச்சு பிரம்மராஜோதய இந்த மாயாண்டி முண்டனுக்கு எந்த கந்தள வைமாடனுக்கும் செல்ல பிள்ளை கருப்பனுக்கும் வந்திக்கார பலவே கொம்பமாட சுவாமியோடு அந்த கொம்பமாடத்தி அம்மனுக்கும் இந்த 21 இலைய போட்டு பால் விடுவோம். அதுல வேணா நீ விளையாடிட்டு போ, நம்ம பால் சாப்பிட மாட்டோம். இந்த 21 தேவதைக்கு முன்னால இலைய விரித்து அதுல பால் விடுவோம். அந்த பால்ல வேணா நீ விளையாடி போட்டு பொறுமை தவிர உனக்கு பால் இந்த ரத்தம் வேட்டைக்கும் போக மாட்டான் என் பையன், ரத்த பால் சாப்பிட மாட்டான் என்று சொல்லி அந்த தெய்வானை பெண் கொடியாலும் பிச்சையா கோனாரும் சொன்ன போது அந்த பாலில் இறங்கி விளையாட வேண்டும் என்று சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து அந்த தெய்வானை பெண்கோடிய பாட்டும் என்று சம்மதித்து எந்த எந்த இடம் மதியில 21 தேவாதைக்கும் நிலையம் அது போடணும் தெய்வானை கேட்ட போது அந்த பாலகுரு சன்னியாசி கேட்கிறாரு. நிலையம் கேட்குது, பால் சாப்பிட மாட்டேன், 21 இலை விரித்து அதில் பாலை விட நீ பாலில் விளையாண்டுட்டு போப்பா, என் பிள்ளை வேட்டைக்கெல்லாம் போக மாட்டான் என்று சொன்ன போது இந்த 21 தேவாதைக்கு நிலையம் போட சொல்லி எங்க போடணும்னாரு என்று சொன்ன போது அந்த பாலகுரு சன்னியாசி அந்த சன்னியாசி கோனார் சூரங்கூடி நகரத்தில் எப்பா